அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 2ல் வந்து டவுட்டட் கொஷின். ஸோ சில கொஷின்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டெலிகிராமில் வந்து குரூப்பில் வந்து ஆசிரியர்கள் வந்து சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். சில கேள்வி உங்களுக்கு டவுட்டடாக இருக்கும். இதுக்கு இந்த ஆன்சர் வருமா அந்த ஆன்சர் வருமானு சொல்லி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன வரும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ தொடக்கத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்து சந்தேகப்படுறீங்க, அது தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள், அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ மற்றவர்கள் சொல்கிறாங்க சொல்லலை, அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணலான்றதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு தவறுன்னு தோணுது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறதே சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு அது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் கிளைம் பண்ணால் எனக்கு மட்டும் தான் மார்க் வருமா, எல்லாருக்குமே வருமா, இல்லை நான் சப்போஸ் என்னால் கிளைம் பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு மார்க் வராதான்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் தவறாக இருக்குது, அதுக்கு வித் ஆதாரத்தோடு வந்து கிளைம் பண்ணுறாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சப்போஸ் அதை அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் கீ கொடுக்கும்பொழுது மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா அது அனைவருக்குமே தான் வரும். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் தான் வரும். கிளைம் பண்ணவங்களுக்கு மட்டும் வருன்றதில் கிளைம் பண்ணாமல் விட்டவங்களுக்குமே அந்த கொஷினுக்கான மார்க் வரும். ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனாலும் நம்ம டீச்சர்ஸ் ஒரு கொஷின் தவறு இருக்குது, ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிளைம் பண்ணணும். நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ கிளைம் பண்ணாமல் இருக்க வேண்டாம். இப்போ நம்ம பார்க்குறது பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பார்க்குறோம். ஸோ சோஷியல் சயின்ஸில் யாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டவுட் கேட்டிங்களே பெருசாக ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி அந்த இங்கிலீஷு சைக்காலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் இல்லையா? தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி 3 சப்ஜெக்ட்டுமே காமனாக தாங்க. அதில் தான் அந்த ஸ்டார் கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் நம்ம வந்து பேட்ச் போடல, நிறைய ஆசிரியர்கள் பேப்பர் 1க்கு யாரும் வந்து கிளைம் பண்ணலை. சரி, அதனால் நான் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் வச்சிருக்கேன். அது குறிப்பாக அந்த சாஃப்ட்னர் டேபிள்ன்ற கொஸ்டின்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க டென்டேட்டிவ் கீ தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஃபைனல் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனல் கீழே கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஆன்சர் வந்து மேபி மாறுபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்கிறது என்னென்னா, அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் கொடுப்பாங்களா சார் அப்படின்னா, ஃபைனல் கீழே ஸ்டார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது இப்போதைக்கு டென்டேட்டிவ் கீ தான் என்பதனால அது ஏன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன தவறுக்குன்றது நமக்கு சரியாக தெரியல. ரைட்டா? அது என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது டிஆர்பி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ரைட்டா? மேபி ஃபைனல் கீழே அவங்க ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னா அது நமக்கு மார்க் கிடைக்கும். இவங்க டென்டேட்டிவ் கீ கொடுக்கும்போது சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் வந்து பிசிடி ஏபிசிடி எல்லாமே வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஸ்டினோட மிஸ்டேக் வந்து ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நம்ம ஃபைனல் கீழே கொடுக்குற மாதிரியான ஆன்சரை ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக அதில் வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரைட்டா? அது உண்மையை சொல்ல போனால் கிளைம் பண்ணுற மாதிரியான கொஸ்டினே இல்லைன்னு நான் சொல்லலாம். இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டினுக்கு மேலே சில கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. 24, 26 இங்கே பாருங்கள். 26வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டவற்றை பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிசிடின்னு அவங்களே டிக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபைனல் கீழ் தான் வந்து இது மாதிரி 3 ஆன்சர் சரி 4 ஆன்சர் சரிலாம் கொடுப்பாங்க. இவங்க டென்டேட்டிவ் கீழே பிசிடின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சமுதாய உறவு வந்து மேம்படுத்துறது வந்து நம்ம பள்ளி மேலாண்மை குழுக்களும் சொல்லலாம், மாணவர் நல குழுக்களும் சொல்லலாம், பெற்றோர் ஆசிரியர் அமைப்புன்னு சொல்லுவாங்களா, பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள் அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ 3மே சரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3மே பிசிடியுமே சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் கீழுமே இந்த 3 ஆப்ஷன் போட்டவங்களுக்கும் மார்க் வந்துடும். ரைட்டா? ஏ மட்டும் தான் தவறு. ஸோ ஏ போட்டவங்களுக்கு மட்டும் தான் மார்க் கிடைக்காது. பிசிடி 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் வந்துடும். 27வது கொஸ்டினில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 29 பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் கொஸ்டின் தான் மார்க் அனைவருக்குமே கிடைக்குமா அப்படின்னா, ஃபைனல் கீழுமே அவங்க ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. ஏன் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒன்று வந்து இன்னும் இந்த கொஸ்டினுக்கான முடிவுகள் எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க முன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னா இது ஸ்டார் கொடுத்துருக்கலாம். அல்லது இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஸ்டார் கொடுத்துருக்கலாம். அல்லது நாங்கள் எல்லாருக்கும் இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்டார் கொடுத்துருக்கலாம். என்ன ரீசனுக்காக ஸ்டார் கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போதைக்கு டென்டேட்டிவ் கீழே. ஆனால் ஃபைனல் கீழே ஸ்டார் கொடுத்தாங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன தவறு இருக்குன்னு என்னோட நாலேஜ் கேட்டி வர நான் வந்து சொல்கிறேன். ஸோ மேபி அது வந்து நீங்கள் ஓரளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஏன் ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். நிறைய சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இது வந்து ஒர்க்கிங் டீச்சர் டெட்ன்றதுனால ஆசிரியர் சங்கங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, நிறைய டஃப்பாக கேட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? மேபி இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி, அதுக்கப்புறம் பிஓ சைக்காலஜி டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி பேப்பரில் தான் நம்ம அந்த கல்வி கொள்கைகளை பற்றிலாம் படிப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இது சிலபஸில் இல்லை. ஸோ மேபி அதனால் வந்து இதை ஸ்டார்
ஸ்டார் கொடுத்துருக்கலாம். இல்லை ஏதாவது தவறு இருக்கான்னு என்னோட நாலேஜ் கிட்டே வர பார்த்தா அப்படி எதுவும் நமக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஏ சட்டம் வந்து 2009 கொடுத்தாங்களா? 2009 சட்டம் 2010 வந்தாலும் 2009. இதே நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா 1968 ஃபஸ்ட்டு கல்விக் கொள்கை வந்து வந்திருக்கும். 1968 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1985 அல்லது 86 செகண்டு, இப்போ 2000 தேர்டுன்னு வந்திருக்கும். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இது முதல் கல்விக் கொள்கையா, இரண்டாவது கல்விக் கொள்கையா, மூன்றாவது கல்விக் கொள்கையா அப்படின்றத புதிய கல்விக் கொள்கைன்றதை தெளிவுபடுத்தலை. அவங்க பொதுவாக 1968 போட்டிருக்காங்க. மேபி இவங்க இப்படி கூட புரிஞ்சுக்கலாம், 1985 86 ஒரு கல்விக் கொள்கை வந்ததில்ல, அந்த கல்விக் கொள்கை இயர் போட்டோம்னா இது ஆக்சுவலாக வந்து டோட்டலாக வந்து ஆப்ஷனே இல்லாத மாதிரி தப்பு வரும். அதனால கூட இதை ஸ்டார் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ தேசிய கல்விக் கொள்கைனா ஃபஸ்ட்டு வந்தது 1968 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் இருக்கு இல்லையா, ஆணையம், தேசிய அறிவு ஆணையம், இது வந்து 2005 வந்திருக்கு. தேசிய ஆசிரியர்கள் ஆணையன்றது 1983 வந்திருக்கு. இது 1983. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எது சரியாக வரும்னா பிடிசிஏன்னு வரும். அதாவது பி தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது தேசிய கல்விக் கொள்கை தான் 1968 வந்திருக்குது. அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் 1983 வரும். சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 தான் வருது. இது 2009. ஆர்டிஏ தான் கடைசியாக வந்தது 2009. ஸோ பிடிசிஏ அப்படின்ற முதல் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ கொஷின் சரியாக இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, எல்லாம் அதுக்கான ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு ஏன் ஸ்டார் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதில் தவறுகள் ஒருவேளை நான் சொன்னால் 1985 86 நினச்சிட்டாங்களா, இல்லை இது அவுட் ஆஃப் சிலபஸ் நினச்சிட்டாங்களா, என்ன காரணத்துக்காக ஸ்டார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இது ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கீழுமே இதை ஸ்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரின்னு போட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் யார் போட்டாலும் அவங்களுக்கு மட்டும் மார்க் கிடைக்கும், மற்றவங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம ரிசல்ட் விடும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான். இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறது தான் கிளைம் பண்ணலாம், இல்லைனா பரவாயில்ல, அது ஸ்டார் கொஷின்றதுனால நம்ம கிளைம் பண்ணாமல் கூட விடலாம். அது அவங்களே டிசைட் பண்ணி ஒரு ஃபைனல் கீழே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது பெரிய ப்ளே எதுவும் இல்லை இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, தப்பு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 30வது கொஷின். ஸோ 30வது கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லா ஏபிசிடி 4மே வந்து அவங்க ரைட் கொடுத்துட்டாங்க. அதாவது 4மே சரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபைனல் கீழுமே இது 4மே தான் கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ரைட்டா? இதில் வந்து பிடி எதுமாக வரும். நம்பகத்தன்மை, கல்வி பயன்படுத்துக்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகள் பின்வருவன எவை அப்படின்றாங்க. நான் இதில் வந்து இந்த தகவல் வந்து சிடி அப்படின்றது வரும். ஆக்சுவலாக சிடின்னு பார்த்தா இங்கே டி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, இங்கே சி இருக்குது, டி இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 4 ஆப்ஷனுமே சரியாக வந்து பொருந்தலை. இந்த கொஷினுக்கான சரியான ஆப்ஷன் வந்து இவங்க கொடுக்கல. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 ஆப்ஷனே சரின்னு போட்டாங்க. 4ல் நீங்கள் எது போட்டிருந்தாலும் மார்க் வரும். இது நம்ம கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபைனல் கிளைமே இப்படி தான் வரும். ஏன்னா ஆப்ஷன் இல்லாதனால இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது கூட நம்ம கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சைக்காலஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகள் வந்து 2 கேள்விகள் அவங்களே ஆப்ஷன் போட்டாங்க. ஒரே ஒரு கொஷின் தான் ஸ்டார் கொஷினாக இருக்குது. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது இங்கிலீஷில் இது என்னது, தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் மிஸ்டேக் இல்லை. ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த குவி மூட்டு இலக்கண குறிப்புக்கு டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து வினைத்தொகை கரெக்டு தான். ஸோ அது 3 காலத்தையும் காட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தமிழில் ஒரு கொஷின் தான், டவுட்டட் கொஷின் தான். ரைட்டா? அதாவது தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இங்கிலீஷில் பார்க்கும்போது நமக்கு வந்து 73வது கொஷின் நினைக்கிறேன் பாருங்க இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து நீங்கள் டேபிள் போட்டிருந்தீங்க, எனக்கு வந்து டேபிள் வருமா அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் 8ஆம் வகுப்பு இங்கிலீஷ் புக்கில் கோடிங் டிகோடிங் கொடுத்துருப்பாங்க. 3 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரைட்டா? அந்த 3 கொஷினில் 2 கொஷின் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேல் இஸ் கால்டு ஷார்ப்னர், இரேசர் இஸ் கால்டு புக்குன்ற மாதிரி 2 கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஷின் இப்படி தான் இருக்கும், இரேசர் மீன்ஸ் புக்குன்னு போட்டிருக்கோம். ரைட்டா? இதில் நான் ஸ்டாஃப்கிட்ட கேட்ட வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஷார்ப்னர் அப்படின்றது தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது இஸ் கால்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா 2வதாக வர்றது கோடிங்காக இருக்கும். ரைட்டா? இதுக்கு மீன்ஸ்னு போட்டாங்கன்னா முன்னாடிக்கிறது கோடிங்காக இருக்கும் அப்படின்றத ஒரு விளக்கம் வருது. நீங்கள் ChatGPT இல்லை கூகுளில் போட்டாலே அப்படி தான் வருது. இப்போ ஷார்ப்னர் மீன்ஸ் டஸ்டர் அப்படின்னா இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, போர்டை அழிக்கிறது, பிளாக் போர்டு இந்த லாங்குவேஜ், அது அப்ஜெக்ட் தட் யூஸ் டு க்ளீன், அதாவது பிளாக் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், நம்ம டஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ டஸ்ட்டுன்றது ஆன்சர். அந்த டஸ்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஷார்ப்னர் மீன்ஸ் டஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால ஷார்ப்னர் தான் வரும். இந்த மீன்ஸ் அப்படின்றத இங்கே ஒரு இதாக இருக்குது அந்த வார்த்தை. அதனால் இந்த கோடிங் டிகோடிங்கில் முன்னாடி, அதாவது டஸ்டருக்கு முன்னாடி வரக்கூடிய ஷார்ப்னர் தான் கரெக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இதே மற்ற 2 கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் இஸ் கால்டு அப்படின்னு இருக்கும்.
இஸ் கால்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னா ரெண்டாவதாக வர்றது தான் கோடிங்காக இருக்கும். அதாவது டஸ்டர் மீன்ஸ் டேபிள்னா இந்த டேபிள் வரும். ஆனால் இந்த இடத்துல மீன்ஸ்க்கு பதிலாக இஸ் கால்டு அப்படின்னு வந்தால் தான் டேபிள் வரும். ஆனால் இங்கே மீன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஷார்ப்னர் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இதுதான் அது வந்து எக்ஸசைஸ் சம்மாக இருக்குது. புக்கில் வந்து அது நாம் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்டான புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நான் விசாரித்த வைக்கல இந்த ஷார்ப்னரே வந்து கரெக்டாக அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஷார்ப்னர்ன்றது கரெக்டாக இருக்குண்ணா. ரைட்டா, என்னென்னா அதை டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். அதாவது இந்த கொஸ்டினில் மீன்ஸ்னு போட்டிருக்காங்க. அதனால் முன்னாடிக்கிறது தான் கோடிங்காக வருது. இஸ் கால்டுன்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டாவதுக்கிறது தான் கோடிங்காக வருது. இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸு. மொத்தம் 3 சம்ஸ் இருக்குது. அதனால் ஷார்ப்னர் தான் கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு உங்கள் நாலேஜ் கட்டியவாறு இது தவறுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணால் கிளைம் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன கொடுக்குறான்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஷார்ப்னரே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன கேட்டிங்க? ஒரு மேடம் ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த 81வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டெலகிராமில் அப்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சி ஆப்ஷன் சரின்னு வரும்னு போட்டிருந்தாங்க. இதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுவும் புக்கில் இருக்கிறதா, இது 8ன்னு நினைக்கிறேன். சரியாக கிளாஸ் ஞாபகம் இல்லை. நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கிறேன். ரைட்டாக டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்சர்வேஷன்னா அப்ரிவேஷன் இஸ் ஏ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் ஆர் பேர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிவேஷனுக்கு தான் இந்த டெஃபினேஷன் வருது. இந்த அக்ரானிம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா an acronym is a shortened form of words and is usually made of the initial letters of that words. For example, NATO, North Atlantic அது மாதிரி போட்டு அந்த வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம் அப்படின்னா ரீட் ஒன்று மெமரி. அந்த ஃபஸ்ட் எழுத்துக்களை வச்சு நம்ம அப்படியே ரீட் பண்ணுன்ற மாதிரி எக்ஸாம்பிள்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டா, இதில் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே கொஷினில் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எது வந்து சரியாக இருக்குமோ அதை தான் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு பி அல்லது சி ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதில் எது நல்லா சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்க்கும்போது பின்றது கரெக்டாக தான் இருக்குது. இந்த அக்ரானிம் போட்டிருக்கிறது இஸ் அண்ட் அப்ரிவேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, இஸ் டைப் ஆஃப் அப்ரிவேஷன். அதாவது அதுவும் ஒன் ஆஃப் த அப்ரிவேஷன் தான் இதுவும். அப்படி இருக்கும்போது இது கரெக்டு தான். ரைட்டா, கேன் பி ரீட் அஸ் வேர்ட், அது ஒரு வார்த்தையவே ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். லெட்டர் ஸ்பெஸ் போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை அப்படியே படிப்போம்னு போட்டிருக்காங்க. நீங்கள் கூகுளில் வேறு எங்கேயாவது போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா இஸ் அண்ட் அப்ரிவேஷன் போட்டிருக்காங்க. இஸ் டைப் ஆஃப் அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒன் ஆஃப் த அப்ரிவேஷன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ வந்து பி வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை கூட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இது இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இந்த லைன் வந்து கரெக்டாக கொடுக்கல, ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு நம்மளுக்கு போட்டிருக்கான். அதனால் கன்ஃபியூஷன் பண்ணி நீங்கள் சி ஆப்ஷன் மேபி போட்டிருக்கலாம். பட் இந்த டெஃபினிஷன் என்பது அது வந்து அப்ரிவேஷனுக்கு தான் வருது. ஸோ இதுக்கு வந்து வரல. ஓகேங்களா. சரி, இங்கிலீஷில் மட்டும் 2 கொஸ்டின், அந்த டேபிள் ஷார்ப்னர் இது ஒன்று டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸில் எதுவும் டவுட் கேட்கல. அந்த பிக்சர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயின் 16 மடங்கிலிருந்து அப்படின்னா 16 A16 அல்லது 16A 10 குறைவு -10 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 A அதாவது பெருக்கல் அப்புறம் -10 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட்டா, சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இது இந்த மூவிலை அமைப்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா. அரளி இதுக்கு 100 கீழ் தொல்லுயர் நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறதுன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து அரளி, அதை தான் அந்த நீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ இது வந்து அரளி அப்படின்றதுக்கு வரும். இதுக்கு மூவிலே அடுக்கமைவு தான் கரெக்டு. ரைட்டா, ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரைட்டா அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரியான பெரிய ஏதோ டவுட்டட் கொஷின்ன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த டேபிள் ஷார்ப்னர்ன்றதும் ஷார்ப்னர் கரெக்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு கொஷின் ஸ்டார் கொஷின் போட்டிருக்காங்க சைக்காலஜியில், மீதி 2த்துக்கும் ஆப்ஷன் போட்டாங்க. அந்த ஸ்டார் கொஷினை வந்து நம்ம கிளைம் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது தெரியல. மேபி அது அவுட் ஆஃப் சிலபஸ்னால எல்லாருக்கும் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் தவறுகள் எதுவும் இல்லை. இந்த டென்டேட்டிக்கின் அடிப்படையில் நீங்கள்
ஓசி கேட்டகரி இருந்தால் 90, பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் வந்தால் 75, எஸ்சி அருந்ததியர் எஸ்டி மற்றும் அனைத்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா 60 மார்க். ஸோ வருது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஒர்க்கிங் டீச்சர் டெட்டில் வந்து பாஸ் பண்ணிடுங்க. சில பேருக்கு என்னென்னா இந்த ஒர்க்கிங் டீச்சர் நான் டெட்டை பாஸ் பண்ணால் என்னால் யூஜிடிஆர்பி எஸ்ஜிடியில் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கேட்குறீங்க. நிச்சயமாக இந்த ஒர்க்கிங் டீச்சர் டெட் பாஸ் பண்ணால் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வான யூஜிடிஆர்பியோ அல்லது எஸ்ஜிடியோ எழுதுவதற்கான நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து அடுத்தது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். பாஸ் மார்க் வருது சார், கட் ஆஃப்குள்ளே நான் வரேன், நான் பாஸ் பண்ணிடுவேன், டெட் வந்து கன்ஃபார்ம் நான் பாஸ் பண்ணிடுவேன், ஆஸ் பர் 10 கீ படி நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்தது நியமன தேர்வுக்கு வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா டவுட்டட் கொஸ்டினுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். ஏன்னா இது அப்ளை பண்ணலாமா, கிளைம் பண்ணலாமா, வேணாவா, அது உண்மையாக இருக்குமா அப்படின்றது. அதை தாண்டி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்டில் இப்போ நான் ஏதாவது சில கேள்விகள் உங்களுக்கு டவுட்டடாக இருக்கலாம், அதை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், டிஸ்கஷன் பண்ணாமல் போயிருக்கலாம். ஸோ என்ன பேப்பர், அதாவது பேப்பர் 1 அல்லது பேப்பர் 2ன்னு வந்தால் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸா சோசியல் சயின்ஸா, அதில் ரெண்டில் வந்து மென்ஷன் பண்ணி என்ன கொஷின் நம்பர் அப்படின்றத கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அது என்ன தவறு இருக்குன்றதை கமெண்டில் சுட்டி காட்டுங்க. நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுறோம். ஸோ மற்ற நம்ம டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலியமாகவோ நம்ம டெஸ்ட் பேட்ச் டீச்சர்ஸ் மூலியமாகவோ அதை நம்ம அப்ஜெக்ஷன் வந்து கொடுப்போம். ரைட்டா? ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணிப்போம். ரைட்டா? இப்போ நான் சொன்ன கொஷினை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஷினுக்கான தெளிவாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக டிஆர் போர்டு வெப்சைட்டில் போகலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பள்ளி பாட புத்தக பேஸ்லேயே இருக்குது. ஸோ பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த வகுப்பு, எந்த ஸ்டாண்டர்டு, எந்த சப்ஜெக்ட், எந்த லெசன், எந்த பேஜ், அதுக்கப்புறம் எடிஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஆத்தர்னு கேட்பாங்க. ஆத்தர்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்குன்னு போட்டுருங்க. தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம்னு போட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டெக்ஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதில் என்ன டீட்டெயில் கேட்குது, ஆத்தர் கேட்கும், எடிஷன் கேட்கும், அது மாதிரி தான் என்ன லெசனு, எந்த வகுப்பு, இது மாதிரிலாம் கேட்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கொஷினை நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த கொஷின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் மாஸ்டர் கீ, இதுதான் கொஷின் பேப்பர், அவங்க 10 கீ கொடுத்தாங்க இல்லையா, இந்த கொஷின் பேப்பரோட இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்து நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணோம். வேறு எதுவும் நீங்கள் போஸ்ட்லேயே, இமெயிலே, வாட்ஸ்அப்பில் வேறு எதுலையுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. ரைட்டா? உங்களுக்கு தவறுன்னு தோணுது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருமே டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், தாராளமாக கிளைம் பண்ணுங்கள். அது சரியாக தவறோ, ரைட்டா, அது அப்புறப்பட்ட விஷயம். டிஆர்பி அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, பண்ணல, அதுவும் அப்பாற்பட்ட விஷயம். பட் ஆனால் கிளைம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சில கேள்விகள் டவுட்டடாக இருந்ததுலேயே, அது குறிப்பாக அந்த டேபிள் ஷார்ப்னருக்கு நிறைய பேர் டேபிள் தான் நம்ம சரியாக வரும்னு யோசிக்கிறோம். ஆனால் வந்து அது இல்லை, ஷார்ப்னர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கான என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரைட்டா? இந்த வீடியோட நோக்கம் அதுதான். உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா, தப்பா ரைட்டா, என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஆசிரியர் தகுதிக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து நாங்கள் கொடுப்போம். ஆசிரியர் நீங்கள் 1 or 2 மார்க்கில் ஏதாவது மிஸ் ஆகிருக்குன்னா ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்தது காமன் டெட்டோ ஒர்க்கிங் டீச்சர் ஏதாவது ஒரு டெட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது எந்த டெட்டுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்த டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு 10 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்லீஸ்ட் ரிசல்ட்டாவது வரட்டும், நம்ம பாஸ் ஆஃப் ஃபெயிலான்றதை தெரிஞ்சுட்டு அல்லது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்ற ஏதாவது உறுதிப்பாடு கிடைச்சதுன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்களாக செல்ஃபாக வந்து ஸ்டடி பண்ணுங்கள். எதில் நம்ம மிஸ் பண்ணோம், எந்த சப்ஜெக்டில் நமக்கு வந்து மார்க் கம்மியாக எடுத்துருக்கோம்னு பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாவது இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை எடுக்கிறது அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் வந்து படிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.